ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 7. பிரஹ்லாத சரித்திரம். பாகம் 2. நாரதர் கூறியது. இங்கனம் உபதேசிக்கப் பெற்ற தைத்திய குமாரர்கள் அனைவரும் கலங்கமற்ற சிறுவர்கள் ஆதலால் பிரஹ்லாதன் உபதேசித்ததை கேட்டு அதை கிரகித்து கொண்டனர். குருமார்களின் சிக்ஷையை ஏற்கவில்லை. குறிப்பு: விருத்ராசுரன், பிரஹ்லாதன், விருஷபர்வா, பலி, பாணன், மயன், விபீஷணன், சுக்ரீவன், ஹனுமார், ஜாம்பவான், கஜேந்திரன், ஜட்டாயு, வியாதன், கோபிகைகள், யக்ஞ பத்னிகள், இங்கனம் வெகு பேர்கள் அந்தந்த யுகத்தில் சாதுக்களின் சேர்க்கையால் என் ஸ்தானம் அடைந்தார்கள். இவர்களில் பலர் வேதங்களை அத்தியனம் செய்தவர்கள் அல்லர், பெரியோர்களை உபாசித்தவர்கள் அல்லர், விரதங்களை அனுஷ்டித்தவர்களும் அல்லர், தவம் செய்தவர்களும் அல்லர். சாதுக்களின் சேர்க்கை மாத்திரத்தினால் ஏற்பட்ட பிரீத்தியால் என்னை அடைந்தார்கள். அவர்களுடைய புத்தியின் ஏகாந்த நிலையைக் கண்டு பயந்த குருபுத்திரன் விரைவில் அரசனிடம் பிரஹ்லாதனுடன் சென்று உள்ளதை உள்ளபடி தெரிவித்தான். தைத்தியராஜன் தனக்கு பிரியமில்லாத அச்செய்தியையும் சகிக்கொணாத தன் மகனுடைய துர்நடத்தையையும் கேட்டு வெகுளியால் உடல் துடிக்க தன் மகனை எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று எண்ணினான். இயற்கையாகவே வணக்கமுள்ளவனும் அடக்கமுள்ளவனும் கைகூப்பி நிற்பவனும் கடுமையாய் நடத்த தகாதவனுமாகிய பிரஹ்லாதனை கொடுமைமிக்க வக்ர கண்ணால் பார்த்து கடுஞ்சொற்களால் திட்டி கொடுமையே இயற்கையாக கொண்ட அசுரராஜன் காலால் மிதிப்பட்ட பாம்பு போல் சீறிக்கொண்டு பின்வருமாறு கூறினான். வினயம் கெட்டவனே, மதி மழுங்கியவனே, குலத்தை அழிக்க பிறந்த பதரே, என் கட்டளையை மீறியவனும் திமிர் பிடித்தவனுமான உன்னை இப்போதே யமபுரத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். மூடா, எவனுடைய கோபத்தால் மூவுலகும் அவ்வுலக பதிகளுடன் நடுங்குகின்றனவோ அப்படிப்பட்ட என்னுடைய கட்டளையை எந்த பலத்தால் பயமற்றவன் போல் மீறினாய்? பிரஹ்லாதன் கூறியது. அரசே, பிரம்மாதி தேவர் முதல் இங்கு காணும் ஸ்தாவர ஜங்கமங்கள் வரை உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ எவரெவர் உண்டோ அவர்களெல்லாம் எவரால் அடக்கி ஆளப்படுகின்றனரோ அவரே எனக்கு மட்டுமல்லாமல் தங்களுக்கும் மற்றும் உள்ள எல்லா பலசாலிகளுக்கும் பலமாக விளங்குகிறார். அவரே ஈஸ்வரர், அனைத்தையும் அளவிடும் காலஸ்வரூபி. அவரே ஷரீர பலம், இந்திரிய சக்தி, மனோவன்மை, அனைத்திற்கும் ஆத்மா, முக்குணங்களுக்கும் ஈஸ்வரனும் அவைகளை கடந்தவனுமான அப்பரம புருஷனே இப்பிரபஞ்சத்தை தன் சக்திகளால் ஆக்கி அழித்து விழுங்குகிறார். ஹிரண்யகசிபு கூறியது. புத்தி மழுங்கியவனே, வெகு அதிகமாக பிதற்றும் நீ சாக விரும்புகிறாய் என்று தெளிவாகிறது. சாகும் நிலை எய்தியவர்களின் பேச்சு பிதற்றலாகத்தானே இருக்கும். பாகியம் குறைந்த உன்னால் சொல்லப்பட்டபடி எனக்கும் வேறாக ஒரு உலக நாயகன் உண்டு என்றால் அவன் எங்கே? அவன் எங்கும் இருக்கின்றான் என்றால் இத்தூணில் ஏன் இல்லை? பிரஹ்லாதன் காணப்படுகிறானே என்றான். சாணினும் முளனோர் தன்மை அணுவினைச் சத கூறிட்ட கோணினும் உள்ளன் மாமேறு குன்றினும் உள நின்றின்ற தூணினும் உளன் முன்சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவில் என்றான். பிதற்றும் உன்னுடைய தலையை உடலிலிருந்து நான் நீக்கிவிடப் போகிறேன். உன்னால் சரணடையப்பட்ட ஹரி எவனோ அவன் இப்பொழுது உன்னை காப்பாற்றட்டும் என்றான். இங்கனம் மகாபாகவதனான புத்திரனை கடும் சொற்களால் மேன்மேலும் தாக்கிக் கொண்டு பலம் மிகுந்த அக்கொடிய அசுரன் வாளை எடுத்துக்கொண்டு சிம்மாசனத்தினின்று பாய்ந்து தன் முஷ்டியால் தூணில் குத்தினான். அன்பரே, அப்போதே அண்ட கடாகம் வெடித்தாற்போல் அதி பயங்கரமான சப்தம் உண்டாயிற்று. பிரம்மா முதலியவர்கள் அவரவர் ஸ்தானத்தை எட்டிய அச்சப்தத்தை கேட்டு தங்கள் உலகம் அழிந்துவிட்டதாக கருதினர். பகவான் தன் அடியார் கூறியதை உண்மையென நிரூபிக்கவும் தன்னுடைய நிறைவு எல்லா பொருள்களிலும் உள்ளது உண்மையென நிரூபிக்கவும் மிருகமில்லாமலும் மனிதனும் அல்லாமலும் அதி அற்புதமான வடிவு கொண்டு சபை நடுவில் தூணில் தோன்றினார்.
பயங்கரமான தெற்றிப் பற்களும் கொடியதும் கூரியதுமான வாள் போல் சுழலும் நாக்கும் நெரித்த புருவத்துடன் கூடிய பயங்கரமான முகமும் அசைவற்று உயர தூக்கிய காதுகளும் மலையின் குகை போல் அகன்ற அற்புதமான வாயும் மூக்கும் பயங்கரமாய் பிளந்த தாடையும் நெருங்க முடியாததாயும் சொந்தமானதும் விரவுமான ஆயுதங்களால் தைத்திய தானவர்கள் அனைவரையும் விரட்டுவதாயும் உள்ள அந்த ரூபத்தை பார்த்து மகா மாயாவியான ஹரியினால் என்னுடைய வதம் ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளதெனினும் இங்கு தோன்றும் இந்த வடிவால் என்ன செய்துவிட முடியும் என்று கூறிக்கொண்டும் கர்ஜித்துக் கொண்டும் கதாயுதத்தை தூக்கிக் கொண்டு நரசிங்கத்தை நோக்கி அசுர யானை போன்ற ஹிரண்ய கசிபு பாய்ந்தான். தீயில் விழுந்த விட்டிற்பூச்சி போல் அவ்வசுரன் அப்போதே நரசிங்க ஜோதியில் மறைந்து போனான். அடுத்த நிமிஷம் பெரிய பாம்பை கருடன் பிடித்தார்போல் கதாதரராகிய விஷ்ணு கதையை தூக்கிக் கொண்டு பாய்ந்து அவனை பிடித்தார். விளையாடும் கருடனிடமிருந்து பாம்பு நழுவினார்போல் அப்போது அவ்வசுரன் அவருடைய கையிலிருந்து நழுவினான். பிடியினால் புற்று நாற்றிசையிலும் சுழலும் அவனை பாம்பு எலியை பிடிப்பது போல் மீண்டும் பிடித்தார். வஜ்ராயுதத்தாலும் காயப்படாத தோல் படைத்த அவனை வாயில் படியில் குடைமேல் வீழ்த்தி கொடிய விஷப்பாம்பை கருடன் கிழிப்பது போல் விளையாட்டாக கிழித்தார். அங்கு பிரம்மா, இந்திரன், சிவன் முதலிய தேவர்களும் ரிஷிகளும் பித்ருக்களும் சித்தர்களும் வித்யாதரர்களும் நாகர்களும் தோன்றி சற்று விலகி நின்று தனித்தனியே புருஷோத்தமனை துதித்தனர். பிரம்மாவையும் சிவனையும் முன்னிட்டே தேவர் முதலிய அனைவரும் இங்கனம் துதித்தனர். எனினும் கோபாவேசத்தில் உள்ளவரும் நெருங்க முடியாதவருமாக இருந்த அவரை அணுகத் துணியவில்லை. கண்முன் நிற்கும் ஸ்ரீதேவியும் தேவர்களால் பிரார்த்திக்கப்பட்ட போதிலும் அந்த ஆச்சரியம் மிக்க ரூபத்தைக் கண்டு அது முன்னர் காணப்படாததும் கேட்கப்படாததுமாய் இருந்ததால் அணுக அஞ்சினர். பின்னர் பிரம்மதேவர் அருகில் நின்ற பிரகலாதனை நோக்கி, குழந்தாய், உன் தந்தையிடம் கோபம் கொண்ட பிரபுவை அணுகி சமாதானம் செய் என்று ஏவினார். அரசே, அங்கனமே ஆகட்டும் என்று மகா பாகவதனாகிய அச்சிறுவன் மெதுவாக பக்கத்தில் சென்று கைகளை கூப்பிக்கொண்டு தரையில் உடலை வீழ்த்தி நமஸ்கரித்தான். பகவான் தன் பாதமூலத்தில் கிடந்த அச்சிறுவனை பார்த்து கிருபையால் இலகியவராய் அவனை தூக்கி கால சர்ப்பத்தினிடம் பயந்து சரணடையும் மதிமான்களுக்கு அபயமளிக்கும் தனது கர கமலத்தை அவன் சிரத்தில் வைத்தார். அந்த கரஸ்பர்சத்தால் அசுபம் அனைத்தும் களைய பெற்றவனும் அப்போதே பிரத்யக்ஷமாக பரமாத்ம தரிசனத்தை பெற்றவனுமாகிய அவன் புலகாங்கிதமெய்தி உள்ளம் நெகிழ்ந்து கண்ணீர் பெருக அவருடைய சரணார விந்தத்தை ஹிருதயத்தில் கொண்டு பரமானந்தம் எய்தினான். மெய்மறந்து ஒருமைப்பட்ட மனத்துடன் அவரிடமே பார்வையை வைத்து உள்ளத்தை நிறுத்தி அன்பினால் தழுதழுத்த சொற்களால் பகவானை துதிக்கலானான். பிரகலாதன் கூறியது: பிரம்மாதி தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் சத்துவ குணத்தில் ஆழ்ந்த மனமுடையவர்களாயினும் அளவற்ற குணங்களால் சொற்களின் பெருக்கை கொண்டு இதுவரை இப்பரம புருஷனை ஆராதிக்கும் ஆற்றலை பெறவில்லை. அவ்வளவு பெருமை வாய்ந்த அவர் தீய பிறப்புடைய என்னிடம் எங்கனம் பிரீத்தி கொள்ளத்தக்கவரானார்? உடைமையும் உற்றாரும் உருவமும் தவமும் கேள்வியும் ஆற்றலும் வீரியமும் கீர்த்தியும் பலமும் முயற்சியும் புத்தியும் யோகமும் பரம புருஷனுடைய வழிபாட்டிற்கு பயன்படா என்றே நான் கருதுகிறேன். பக்தியாலன்றோ பகவான் கஜேந்திரனுக்கு அருள் புரிந்தார். மேற்கூறிய 12 குணங்களும் வாய்ந்தவனாயினும் ஒரு பிராமணன் பகவானுடைய பாதார விந்தத்தில் பக்தி இல்லாதவனாயின் மனமும் வாக்கும் செயலும் பொருளும் பிராணனும் பகவானிடம் அர்ப்பணம் செய்த சண்டாளனே அவனை விட மேலானவன் என கருதுகிறேன். ஏனெனில் அச்சண்டாளன் தன் குலத்தை புனிதமாக்கி விடுவான். கர்வம் கொண்ட பிராமணன் எதையும் புனிதமாக்கான். ஜெயிக்கப்படாதவனே, உம்முடைய மிகவும் பயங்கரமான முகம், நாக்கு, சூரியன் போல் ஜ்வலிக்கும் கண், நெரித்த புருவம், தெற்றிப்பல் இவற்றினின்றும் நரம்பு மாலை, இரத்தம் தோய்ந்த பிடரி, உயர்ந்த காது, திக்கஜங்களை நடுங்கச் செய்யும் கர்ஜனை, எதிரிகளை பிளக்கும் கூரிய நகம் இவற்றினின்றும் நான் பயப்படவில்லை. எளியோருக்கு இறங்குபவரே, உத்தமரே, சகிக்க முடியாததும் கொடியதுமான சம்சார சக்கர துன்பத்தைக் கண்டு நான் நடுக்கமடைகிறேன்.
என் செயல்களாலேயே பிணிக்கப்பட்டு கொடியவர்களிடை தள்ளப்பட்டவனாய் இருக்கின்றேன். என்னிடம் பிரீத்தி வைத்து மோட்ச வடிவான ரட்சையளிக்கும் உங்கள் பாத மூலத்திற்கு எப்போது அழைத்து கொள்ளப் போகிறீர்கள்? அனைத்தையும் ஆள்வோரே, தமோகுணம் மிக்கதும் ரஜோகுணம் குடிகொண்டதுமான இந்த அசுரகுலத்தில் தோன்றிய நான் எங்கே? பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் லக்ஷ்மிக்கும் கூட கிடைக்காத பிரசாதமாகிய உமது கர கமலம் எனது சிரத்தில் பொருத்தப்பட்டதே, அந்த உம்முடைய கருணை எங்கே? அனைத்தையும் கடந்தவரே, உமது பெருமையை பாடும் அளவு கடந்த அமிர்தத்தில் மூழ்கிய சித்தத்தை உடைய நான் கடத்தற்கரிய வைதரிணியை கண்டு பயப்படவில்லை. உம்மிடத்தில் நோக்கமில்லாதவர்களாய் இந்திரிய விஷயங்களில் தோன்றும் பொய்யான சுகத்திற்காக பெரும் சுமையை சுமக்கும் மூட்டர்களை குறித்தே வருந்துகிறேன். தேவரே, பெரும்பாலும் முனிவர்கள் தாம் முக்தியடைதலை விரும்பியவர்களாய் ஜன சஞ்சாரமற்ற இடங்களில் மௌனிகளாய் தவம் புரிகின்றனர். பிறர் நன்மையில் நாட்டம் கொள்வது இல்லை. எளியவர்களான இம்மக்களை விட்டுவிட்டு தனியே நான் ஒருவனாக மோட்சமடைய விரும்பவில்லை. இங்கு சுழலும் இவர்களுக்கு உம்மை தவிர வேறு புகலிடத்தை நான் காணவில்லை. கலவியால் இல்லறத்தோர் பெரும் சுகம் அற்பமானது. கைகளில் அரிப்புக்குச் சொரிவது போல் மேன்மேலும் துக்கமே வெகுவாய் துக்கத்தை அனுபவித்தும் அற்ப புத்தியுள்ளவர்கள் அரிப்பை சொரிவது போல் அது போதுமென்று எண்ணுவதில்லை. புத்தி வன்மை உடையவனே மனதிலெழும் காமத்தை வெல்லுகிறான். புருஷோத்தமரே, மௌனம், விரதம், கேள்வி, தவம், அத்தியனம், ஸ்வதர்மம், உபதேசம், தனிமை, ஜபம், சமாதி முதலியவை சிறந்த மோட்ச சாதனங்கள் எனினும் வெகுவாய் இந்திரிய ஜெயமற்றவர்களிடம் அவை ஜீவனோபாயமாகவும் டாம்பிகர்களிடம் அதற்கு கூட பயன்படாமலும் போகின்றன. குறிப்பு: பாதியாய் அழுகிய கால் கையரேனும் பழிகுலமும் இழிதொழிலும் படைத்தாரேனும் ஆதியாய் அரவணையாய் என்பராகில் அவரன்றோ யாம் வணங்கும் அடிகளாவார். சாதி ஒழுக்கத்தால் மிக்கோரேனும் சதுர்மறையால் வேள்வியாற்றக்கோரேனும் போதில் நான்முகன் பணிய பள்ளி கொள்வான் பொன்னரங்கம் போற்றாதார் புலையர் தாமே. இது திருவரங்க கலம்பகம். கர்வமுடையவன் பிராமணனாயினும் தன்னையே புனிதமாக்க மாட்டான். குலத்தை எங்கனம் புனிதமாக்குவான்? இது ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீ பகவான் கூறியது: அசுரோத்தமனாகிய பிரஹ்லாதா, மங்கள வடிவினனே, உனக்கு மங்களம். நான் உன்னிடம் மகிழ்ந்தேன். உனக்கு இஷ்டமான வரத்தை கேள். மக்களுடைய ஆசைகளை நான் பூர்த்தி செய்விப்பவன். பிரஹ்லாதன் கூறியது: எவன் உம்மிடம் வந்து தனது ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள விரும்புகின்றானோ அவன் பக்தன் அல்லன், அவன் வியாபாரியே ஆவான். எஜமானனிடத்தில் தன் ஆசைகளின் பூர்த்தியை வேண்டுபவன் உத்தமமான பணியாளனாகான். பணியாளிடம் தனக்கு ஏற்றத்தை விரும்பி அவனுக்கு ஆசிகளை அளிப்பவன் உத்தமமான எஜமானனும் ஆகான். நான் ஆசையற்றவன், உமது பக்தன். நீரும் ஒன்றும் வேண்டாதவர், உலக நாயகன். அப்படியிருக்கையில் அரசனுக்கும் சேவகனுக்கும் போல நம்மிடையில் வேறு விதமான பயனுக்கு இடமில்லை. உலக நாயகரே, வரதராஜரே, நான் வேண்டும் வரங்களை தருவீரேல் எந்த ஆசைகள் பிறந்தால் இந்திரியங்களும் மனதும் பிராணனும் உடலும் தர்மமும் தைரியமும் மதியும் வெட்கமும் செல்வமும் புத்தி கூர்மையும் ஞாபகமும் சத்தியமும் அழிவுறுகின்றனவோ அவ்வாசைகள் என் உள்ளத்தில் முளைவிடாதிருத்தலையே உம்மிடம் வரமாக வேண்டுகிறேன். தாமரை கண்ணா, மனிதன் மனதிலுறையும் காமங்களை எப்பொழுது விடுகின்றானோ அப்பொழுதே பகவத் தன்மையை அடைதற்கு உரியவன் ஆகின்றான். ஓம் பரபிரம்மமும் பரமாத்மாவும் பரம புருஷனும் மகாத்மாவும் அற்புத சிங்க வடிவில் தோன்றிய ஹரியும் பகவானும் ஆகிய உமக்கு நமஸ்காரம். குறிப்பு: எவன் உடல் நீங்குவதற்கு முன்பாக காமத்தாலும் கோபத்தாலும் எழும் மனக்கிளர்ச்சியை இங்கிருக்கும் பொழுதே தாங்குவதற்கு வலிமை பெற்றவனோ அவன் யோகத்தில் நிலைத்தவன். அவனே சுகபுருஷன். இது கீதாச்சாரியன் வாக்கு. ஸ்ரீ பகவான் கூறியது: போகத்தால் புண்ணியத்தை அனுபவித்து நற்செயல்களால் பாவத்தை போக்கி கால வேகத்தால் உடலை களைந்து தேவலோகத்தில் கீர்த்தனம் செய்தற்குரிய புகழை பெருக்கி தலைகளினின்று விடுபட்டவனாய் என்னை அடைவாய். சாதுவே, பாவமற்றவனே, குலத்தை புனிதமாக்கும் நீ இந்த வீட்டில் பிறந்ததாலேயே உனது பிதா 7 தலைமுறை பித்ருக்களுடன் புனிதராகிவிட்டார். பிரம்மா கூறியது:
தேவதேவனே, அனைத்தையும் அறிபவனே, உலகை படைப்பவனே, ஆதி தோன்றலே, உலகை தவிக்கச் செய்த பாவியாகிய அசுரன் உம்மால் அதிர்ஷ்ட வசமாய் அழிவுற்றான். ஸ்ரீ பகவான் கூறியது: தாமரையிற் பிறந்தவரே, அசுரர்களுக்கு இவ்வண்ணம் நீர் வரம் கொடுத்தல் கூடாது. இயற்கையிலேயே கொடியவர்களுக்கு வரமளித்தல், பாம்புகளுக்கு அமிர்தமளித்தல் எப்படியோ அப்படி ஆகின்றது. நாரதர் கூறியது: ராஜன்னு, பகவான் ஹரியானவர் இங்கனம் கூறிவிட்டு பிரம்மாவால் பூஜிக்கப் பெற்று அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கேயே காணாமல் மறைந்து போனார். பிரகலாத சரித்திரம் முற்றிற்று.